Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக உப்பளம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. அரசுக்கு சொந்தமான 3000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளம் நீரில் மூழ்கியுள்ளது. இதுபற்றி செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், தமிழகத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தற்போது வலுவடைந்துள்ளது. அவை புயலாக மாறக்கூடிய வகையில் தற்போது தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே இருக்கக்கூடிய உப்பளம் தற்போது மழை நீரில் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டு கடல் போல் காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான 3000 ஏக்கர் பரப்பளவிலான அந்த உப்பளம் தான் தற்போது நீரால் மூழ்கடிக்கப்பட்டு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த உப்பளத்தில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் தற்போது உப்பு உற்பத்தி முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதால் அந்த பணியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மழைக்காலங்களில் இது போன்ற உப்பளம் நீரில் மூழ்குவதும் தொடர்ந்து அந்த பணியாளர்கள் அந்த நீர் வடியாமல் மாத கணக்கில் தேங்கி நிற்பதால் அந்த பணியாளர்கள் வேலையின்றி கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதே போன்ற நிலை தான் தற்போதும் உருவாகி இருக்கின்றது. தற்போதுதான் அந்த புயல் உருவாகியுள்ள நிலையில் மேலும் மழை வலுவடைந்தால் அந்த மழை நீர் வடியாத வகையில் மாத கணக்கில் அந்த நீர் தேங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு பணி செய்யக்கூடிய அந்த உப்பளத்தில் பணி செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பின்றி முழுமையாக அவர்களுடைய வாழ்வாதாரம் இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழக அரசு உரிய நிதி உதவி செய்திட வேண்டும் என்பது இந்த மழைக்காலங்களில் அவ்வப்போது அந்த பணியாளர்கள் கோரிக்கை வைப்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த மழைக்கும் தற்போது இந்த உப்பு உற்பத்தி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதால் பணியின்றி தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலையில் தமிழக அரசு நிதியுதவி செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது இந்த பணியாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பணியாளர்களின் கோரிக்கையை அரசு நிறைவேற்றுமா இல்லை எப்போதும் போல இந்த நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வேடிக்கை பார்ப்போமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது இந்த உப்பளம் நீரில் மூழ்கடிப்பதால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.